ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸில் இருந்து செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அலகுகள் மற்றும் அளவீடு அப்படிங்கிற டாபிக் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன், இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிறது. அதோட கண்டினியூ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இயக்க விசையியல் அப்படிங்கிற டாபிக் வர வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிறதுக்கான டாபிக் வந்து கண்டினியூ பண்ணுறோம். அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் அறிஞர் மற்றும் தத்துவ அறிஞர் ஆவார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவரோட கூற்றுப்படி விசை மற்றும் இயக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவோ இயங்குகின்றன, எல்லாமே தாமாகவே இயங்குகின்றன, தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும், அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவுமே தேவையில்லை என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவ்வாறு இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையான இயக்கம், அதாவது விசை சார்பற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாரு. அவ்வாறு இல்லாமல் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவ்வகை இயக்கத்தினை வந்துட்டு இயற்கைக்கு மாறான இயக்கம், அதாவது விசை சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாரு அரிஸ்டாட்டில் அவர்கள் வந்துட்டு. மேலும் இரு வேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வந்துட்டு வெகு வேகமாக விழும் அப்படிங்கிறதையுமே எடுத்துரைக்கிறாரு. இது வந்துட்டு அரிஸ்டாட்டில் அவர்களோட கூற்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா, அறிவியல் அறிஞர் கலீலியோ அவர்கள் வந்துட்டு விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் அப்படிங்கிறதுக்கு கீழ்கண்டவாறு சில விளக்கம் வந்து கொடுக்குறாரு. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருட்கள் வந்துட்டு யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். புறவிசை செயல்படாத வரைக்கும் வந்துட்டு அந்த பொருள் வந்து தன்னோட முந்தைய நிலையிலே தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. பொருட்களோட மீது வந்து விசையோட தாக்கம் இருக்கும்போது தாம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மையே நிலைமம், அதாவது நிலைமம். அப்புறம் வந்துட்டு இயக்கம், விசை அப்படிங்கிறதுக்கான இது பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க. பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தாம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அப்படிங்கிறதான் நிலைமம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே குறிப்பிடுறாரு. அடுத்து வந்து நிலைமம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலேயோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை அப்படிங்கிறத தான் நிலைமம் சொல்லி அழைக்கிறாங்க. நிலைமத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓய்வில் நிலைமம், அடுத்து இயக்கத்தில் நிலைமம், அடுத்து திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகள் வருது. ஒவ்வொன்றுக்கும் வந்து வித் எக்ஸாம்பிளோட வந்து கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓய்வில் நிலைமம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு அப்படிங்கிறத வந்து நிலைமம் அப்படின்னாலே அந்த எதிர்க்கிற தன்மை அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஓய்வில் நிலைமம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு அப்படிங்கிறது தான் ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓய்வில் நிலைமம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஓய்வில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா, கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள் இவையாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. அடுத்து வந்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு அப்படிங்கிறது வந்து இயக்கத்தில் நிலைமம் சொல்லி அழைக்கப்படுது. இயக்கத்தில் நிலைமம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் வந்து இயக்கத்திற்கான நிலைமம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா, திசையில் நிலைமம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, இப்போ அதுக்கான விளக்கம் பார்க்கலாம். இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு அப்படிங்கிறதான் திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த திசையில் நிலைமம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு ஓடும் மகிழுந்து, அதாவது பேருந்திலிருந்து வலைபாதையில் செல்லும் போது பயணியர் வந்து ஒரு பக்கமாக சாய்வாங்களே, அதுக்கான காரணம் வந்து திசைக்கான நிலைமம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக வந்து கருதப்படுது. அடுத்து நேர்கோட்டு உந்தம் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையோட தாக்கம் வந்து அதிகமாகும் சொல்லி குறிப்பிடுறாங்க. விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் வந்து அளவிடலாம் அப்படிங்கிறதுமே குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம் எனப்படும். இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது வந்துட்டு ஒரு வெக்டர் அளவாக கருதப்படுது. அதாவது உந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்டர் அளவாக கருதப்படுது. உந்தம் = நிறை இன்று திசைவேகம். விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. இது இப்போ வந்து இயக்க விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து சில டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து நியூட்டனின் இயக்க விதிகள் அப்படிங்கிற டாபிக், அதாவது 3 விதிகள் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த 3 விதிகள் வந்து பார்க்கலாம். நம்மளோட வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.